Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் போக போகிறீங்க அப்படின்னா சில இம்பார்ட்டண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுடைய ஹால் டிக்கெட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத ஒன் டைம் வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தி கேண்டிடேட்ஸ் ஷுட் ரீட் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் ஃபார் காமர்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் விச் இஸ் அவைலபிள் இன் தி டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் போட்டிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து படித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம மோஸ்ட்லி அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். புதுசாக எதுவும் இல்லை அதில். ரெண்டாவது வந்து பாருங்கள், நோ கேண்டிடேட் வில் பி பர்மிட்டட் டு அப்பியர் ஃபார் எக்ஸாமினேஷன் இன் மோர் தேன் ஒன் கிரேட் இன் தி சேம் சப்ஜெக்ட். ஒரே சப்ஜெக்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கிரேட் வந்து அட்டன் பண்ணக்கூடாது. ஜூனியரும் இன்டரும் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 யூசர் ஐடி 2 வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்க அப்படின்னா அது வந்து மால் ப்ராக்டிஸு. சரிங்களா? ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. நோ கேண்டிடேட் வில் பி பர்மிட்டட் டு அப்பியர் ஃபார் எக்ஸாமினேஷன் இன் மோர் தென் 1 கிரேட் இன் தி சேம் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தி கேண்டிடேட் ஷுட் பிரிங் தி ஹால் டிக்கெட் டு தி எக்ஸாமினேஷன். ஹால் டிக்கெட் வந்து கொண்டு வரணும். அது நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அதுவே போதுமானது. கலர் ஜெராக்ஸ் எடுத்திங்கனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறமா ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஹி ஆர் ஷீ ஷுட் ரைட் தி ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் நேம் ஒன்லி இன் தி ஃப்ளை ஸ்லிப். ரிஜிஸ்டர் நம்பரும் நேமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளை ஸ்லிப்பில் மட்டும்தான் எழுதணும், வேறு எங்கேயும் வந்து எழுதக்கூடாது. அப்படி எழுதுனாங்க அப்படின்னா அதுவுமே மால் ப்ராக்டிஸ்ன்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு, ஃப்ளை ஸ்லிப் ஷுட் பி ஃபில்ட் அப் கேர்ஃபுல்லி அண்ட் கேண்டிடேட் ஹேஸ் டு ரைட் நேம் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஸ் இன் தி ஹால் டிக்கெட். ஃப்ளை ஸ்லிப்பில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணணும். கேண்டிடேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட்டில் என்ன நேம் இருக்கோ, என்ன ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கோ அதை தான் வந்து என்ன பண்ணணும், எழுதணும். சரிங்களா? தி டீட்டெயில்ஸ் ரெக்வயர்டு இன் தி ரேப்பர் ஷீட் ஆர் ஆன்சர் ஷீட் ஆர் அடிஷ்னல் புக் ஷுட் பி ஃபில்டு பை தி கேண்டிடேட் அண்ட் நாட் பி லெஃப்ட் பிளாங்க். ரேப்பர் ஷீட்லேயோ இல்லைனா ஆன்சர் ஷீட்லேயோ ஓகே என்ன டீட்டெயில் வந்து கேட்டுக்கிறாங்களோ அதை வந்து என்ன பண்ணணும், கேண்டிடேட் தான் வந்து ஃபில் பண்ணணும், பிளாங்காக வந்து விடக்கூடாதுன்றதை சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் செவன்த் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, irrelevant or answering a question not belong to that batch will be treated as malpractice. அதாவது அந்த பேட்சுக்கு சம்மந்தமே இல்லாமல், கொஸ்டின் பேப்பருக்கு சம்மந்தமே இல்லாமல் பேஜ் ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு எழுதக்கூடாது. அப்படி எழுதுனீங்கன்னா அது வந்து மால் ப்ராக்டிஸாக வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பிரிங் their ஓன் ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் சச் ஆஸ் பென்சில்ஸ், எரேசர், இங்க் ஆர் பால் பாயிண்ட் பென், ப்ளூ அண்ட் பிளாக் ஒன்லி. இதை நோட் பண்ணுங்கள். clean writing pad without any marking and a transparent water bottle to the examination hall. எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பக்கத்தில் யார்கிட்டுமே கேட்கக்கூடாது. ஓகே, நான் பென்சில் கேட்குறேன், எரேசர் கேட்குறேன், இங்க் பென் கேட்குறேன், அதாவது பென்னு கேட்குறேன், அப்புறம் பேட் அவன் வந்து வச்சுருக்கிறாங்க அது நான் வந்து கேட்க போகிறேன், அப்புறமா வந்து வாட்டர் பாட்டில் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து பக்கத்தில் கேட்கவே கூடாது. எல்லாத்தையுமே ஓனாக எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. ஓன் ரைட்டிங் மெட்டீரியல்ஸ், பென்சில்ஸ் 2 எடுத்துக்கோங்க, எரேசர் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஷார்ப்னர் எடுத்துக்கோங்க, அப்புறம் இங்க் இல்லைனா பால் பாயிண்ட் பென், ப்ளூ அண்ட் பிளாக் ஒன்லி தான், வேறு எந்த கலரும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ரைட்டிங் பேட் எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்குறீங்க. ரைட்டிங் பேடில் எந்த ஒரு மார்க்கிங்கும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து என்ன பண்ணலாம், கொண்டு போகலாம். ஏன்னா அங்கே டேபிள் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு வந்து தெரியாது. சப்போஸ் டேபிள் நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் ரைட்டிங் பேடை வச்சு எழுதுங்க. ரைட்டிங் பேட் ஆனால் வந்து எந்த மார்க்கிங்கும் இல்லை இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வாட்டர் பாட்டில் ஓகே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். சரிங்களா? 9th பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், கேண்டிடேட்ஸ் ஷுட் நாட் பிரிங் ஸ்கிரிப்ளிங் பேட்ஸ், எஜுகேஷனல் மெட்டீரியல்ஸ், புக்ஸ் ஆர் எனி சார்ட் ஆஃப் திங்ஸ் தட் ஆர் ப்ராஹிபிட்டட் இன்சைட் தி எக்ஸாமினேஷன் ஹால். அந்த ஸ்கிரைப்ளிங் பேட்ஸ் அப்படின்னா ஷார்ட் அண்ட் அந்த ஸ்பீட் எழுதும் இல்லையா, அந்த புக்கு தான், அந்த நோட் புக் தான். ஓகே, அது வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதுக்கப்புறம் எஜுகேஷனல் மெட்டீரியல்ஸ், புக்ஸோ இல்லைனா எக்ஸாம் ஹாலில் வந்து ப்ராஹிபிட் பண்ணியிருக்கிற எதுவுமே வந்து என்ன பண்ணக்கூடாது, உள்ளே வந்து கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 10வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோன், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸு, ஸ்மார்ட் வாட்சஸ் இது எதுவுமே வந்து எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே வந்து கொண்டு வரக்கூடாது. ஓகே, அலௌடு கிடையாது. அதே மாரி நீங்கள் வந்து கொண்டு போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவுமே மால் ப்ராக்டிஸ்ன்ற மாதிரி தான். சரிங்களா? ஸ்மார்ட் வாட்ச் கொண்டு போகாதீங்க, அனலாக் வாட்ச் வந்து கொண்டு போங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 11வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, கம்யூனிகேஷன் ஆஃப் ஆல் சார்ட்ஸ் இஸ் டோட்டலி ப்ராஹிபிட்டட் இன்சைட் தி எக்ஸாமினேஷன் ஹால். பேசவே கூடாது, எதுனாலுமே நீங்கள் வந்து இன்விஜிலேட்டர் கிட்ட தான் வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? அப்புறம் 12வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பெருசாக இருக்குது, நான் ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்ப தவறான தகவல் கொடுத்து நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் உங்களுக்கு வந்து எக்ஸாமுமே எழுதி ரிசல்ட் வந்துச்சுன்னா கூட அது எப்போனா வந்து ஃபைன் பண்ணாங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்டை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. கேன்சல் பண்ணது மட்டும் இல்லாமல்
அந்த கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்லி டீபார் பண்ணிடுவாங்க. அதை தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க இது. நெக்ஸ்ட்டு 13வது பாருங்கள். ஆன்சர் ஷீட் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ஓகே எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணியிருக்கிறோமா, ஓகே அதுக்கப்புறமா வந்து எல்லா ஆன்சர் ஷீட்டுமே வந்து கரெக்டாக வந்து கட்டியிருக்கிறோமா அப்படின்றத ஒன் டைம் வந்து செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஹேண்ட் புக்கை வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா கட்ட மாட்டாங்க, அப்படியே வெறுமனே பேப்பர் மட்டும் வச்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெனில் வந்து ஹோல் போடாதீங்க, பஞ்சிங் மிஷின் வந்து கேளுங்க. ஏன் சொல்கிறேன்னா லாஸ்ட் வாட்டி எக்ஸாம் எழுதுகிறப்ப நிறைய பேர் இந்த பேப்பர் கட்டுறதுக்கு ஓட்டை போட்டு அதில் பென்னு வச்சு குத்துறப்ப ப்ளூ இங்க் வந்து இது வந்துருச்சு. அதனால் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது ஒரு மார்க் மாதிரி தெரியுது, இது ஏதோ ஒரு இண்டிகேஷன் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே ரிசல்ட் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. வித்ஹெல்டுன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்து வந்திருக்கும். ஸோ சின்ன தவறு கூட நடந்துடக்கூடாது, சின்ன ஒரு அன்யூஷுவலாக எதுவுமே வந்து பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எதனா வேணும்னா இன்விஜிலேட்டர் கிட்ட வந்து கேளுங்க, பேப்பர் கரெக்டாக கட்டியிருக்கோமா. தென் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளை ஸ்லிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம், ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் கோட் கரெக்டாக எழுதியிருக்கிறோமா அப்படின்றத வந்து பாருங்கள். ஓகே அது இல்லாமல் வேறு எதனா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது மால் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஷேரிங் ஆஃப் பர்சனல் பிலாங்கிங்ஸ் ஆர் ஸ்டேஷ்னரி ஷால் நாட் பி அலௌடு இன்சைட் தி எக்ஸாமினேஷன் ஹால் ஆர் ரூம். எதுவுமே வந்து என்ன பண்ணக்கூடாது, பர்சனல் பிலாங்கிங்ஸ் ஷேர் பண்ணக்கூடாது. ஓகே அதே மாதிரி எக்ஸாமுக்கு போகிறப்போ வந்து ஸ்கேல் இருந்தால் கொண்டு போங்க. ஓகே ஸ்கேல் தேவைப்பட்டுச்சுன்னா கொண்டு போங்க. நெக்ஸ்ட்டு நோ கேண்டிடேட் வில் பி பர்மிட்டட் டு டேக் தி கொஸ்டின் பேப்பர் வித் ஹிம் ஆர் ஹர் இஃப் ஹி ஆர் ஷீ லீவ்ஸ் தி எக்ஸாமினேஷன் ஹால் ஆர் ரூம் பிஃபோர் தி கம்ப்ளீஷன் ஆஃப் எக்ஸாம் எக்ஸாம் டூரேஷன் ஹார்ஸ். அதாவது கொஸ்டின் பேப்பர்னு சொல்லிட்டு எதையுமே வந்து எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிறப்ப வெளியே கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஜூனியருக்கும் சரி, இன்டருக்கும் சரி, சீனியருக்கும் சரி செகண்ட் பேப்பருக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுப்பாங்க அந்த தியரி கொஸ்டின்ஸ் கேட்குறப்ப. சரிங்களா. அதை வந்து எக்ஸாம் டியூரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. கேண்டிடேட் ஷுட் பி அவேர் ஆஃப் தி பனிஷ்மெண்ட்ஸ் அவார்டட் டு வேரியஸ் ஸ்மால் ப்ராக்டிஸ் ஆக்டிவிட்டீஸ் லிஸ்டட் இன் தி வெப்சைட் ரிலேட்டட் டு கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ். என்னென்ன பனிஷ்மெண்ட், என்னென்ன மால் ப்ராக்டிஸுக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் வந்து போட்டிருக்கிறாங்க. அது ரிலேட்டடாக நம்ம ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கோம், நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், அதை வந்து பாருங்கள். அந்த தப்பு பண்ணிடக்கூடாது, அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா மால் ப்ராக்டிஸ்ன்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு candidates are not allowed to place their baggage, mobile phones, wallets etc. near the examination hall. ஓகே என்ன கேட்டிங்கன்னா அங்கே வந்து கிளாக் ரூம் கொடுப்பாங்க. சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே வந்து கொண்டு வரக்கூடாது, இல்லைனா எக்ஸாம் ஹால் வெளியே வந்து வச்சுக்க சொல்லுவாங்க. எதனா தொலைஞ்சு போச்சுனாவோ ஓகே சேஃப்டி எல்லாமே நாம தான் வந்து பார்த்துக்கணும். அதை தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. தி எக்ஸாமினேஷன் சென்டர் வில் நாட் டேக் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் பிலாங்கிங்ஸ். அங்கே போயிட்டு தொலைஞ்சு போச்சு அப்படின்லாம் சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஹால் டிக்கெட்லேயே வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்பியூட்ஸ் ஆர் கிரீவான்சஸ் கேண்டிடேட் ஷுட் சப்மிட் ரிட்டர்ன்ஸ் ரெப்ரசன்டேஷன் டு தி சேர்மன் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் ஒன்லி த்ரூ தி சீஃப் சூப்பரிண்டென்ட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் சென்டர். உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் எதனா பிரச்சனை இருக்குது, மோஸ்ட்லி ஆடியோ இஷ்யூஸ் இருக்குது, இல்லைனா வந்து எதனா உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா எழுதி கொடுக்கணும், லெட்டர் எழுதி கொடுக்கணும். யாருக்கு அப்படின்னா சேர்மன் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், யார் மூலமாக, சீஃப் சூப்பரிண்டென்ட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாமினேஷன் சென்டருக்குமே வந்து இருப்பாங்க. அவங்க மூலமாக சேர்மன் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் வந்து எழுதி கொடுக்கணும். சரிங்களா. அதை விட்டுட்டு நம்ம வந்து அங்கே எதனா அன்யூஷுவலாக பண்ணோம் அப்படின்னா அதுவுமே மால் ப்ராக்டிஸில் வந்து புக் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெஷலாக கொடுக்கலாம் அப்படின்னா எக்ஸாம் டைமில் வந்து கொஞ்சம் நர்வஸாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா சாக்லேட் ட்ரை பண்ணலாம். சாக்லேட் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ வேணும்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா. உங்களுக்கு எல்லா முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். எதனா விட்டு போயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அது வந்து பார்த்துக்கோங்க, கமெண்ட் செக்ஷனே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பை.